பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 14வது பாடலான பின்னங்கள் பகுதி 2 இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல நாங்கள் படித்த விஷயங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்பில பின்னங்கள் பகுதி 2ல அதாவது பின்னங்களின் வகுத்தல் பற்றி படிச்சு கொண்டு இருக்கிறோம். பின்னங்கள் என்ற வகுத்தல் ஒரு ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால எவ்வாறு வகுக்கிறது, அதே போல ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால எவ்வாறு வகுக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தினால் வகுத்தல். இதுவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால எவ்வாறு வகுக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால் வகுத்தல். ஒரு முழு எண்ணை கலப்பு பின்னத்தால் வகுத்தல். ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு முழு எண்ணை எடுத்துக்கொள்ளுவோம். 7 7 என்கிறது 7 என்பது ஒரு முழு எண். ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால நாங்கள் வகுக்க போறோம். ஒரு கலப்பு பின்னம் எழுதுவோம். 1 8 1. ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால வகுக்கிறோம். என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிற மாதிரி தான் இந்த முதலாவது இருக்கிற முழு எண்ணை நாங்கள் அப்படியே எழுதுவோம். 2வதா இருக்கிற பின்னத்தினுடைய நிகர்மாற எழுதி அதால பெருக்குவோம். முதலாவது என்ன இருந்தாலும், முழு எண்ணாக இருந்தாலும் சரி பின்னமாக இருந்தாலும் சரி, முதலாவதாக இருக்கிறத அப்படியே எழுதிட்டு 2வதாக இருக்கிறதுன்ற நிகர்மாரோட பெருக்க வேணும். அப்ப முதலாவது முழு எண் இருக்குது, 2வதாக ஒரு கலப்பு பின்னம் வந்திருக்குது. எப்பவுமே கலப்பு பின்னம் வந்திருந்தால் அந்த கலப்பு பின்னத்தை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்ய மாட்டோம். கலப்பு பின்னத்தை அப்படியே வச்சு கொண்டிருந்தீங்கன்னா விடை எடுக்க முடியாது. கலப்பு பின்னத்தை கண்டிப்பாக முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேணும். ஆகவே முதலாவது இருக்கிற முழு எண்ணை எழுதுவோம். 7 வகுத்தல் கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக எழுதுவோம். 8 1 8 8ஓடு 1 கூட்டினீங்கன்னா 9. இப்போ மேல 9 கீழே 8. இப்போ 7 வகுத்தல் 8 9. இனி பின்னமாக மாற்றிட்டோம். முறைமையில்லா கலப்பு பின்னம் முறைமையில்லா பின்னமாக மாறும். முறைமையில்லா பின்னமாக மாற்றிட்டோம். இனி முதலாவது இருக்கிற முழு எண் அப்படியே இருக்க, 2வது இருக்கிற பின்னத்தினுடைய நிகர்மாற எழுதி பெருக்குவோம். ஆகவே 8 9 இந்த பின்னத்தினுடைய நிகர்மாறு மேல 8 வரணும், கீழே 9 வரணும். நிகர்மாறால நாங்கள் பெருக்க வேணும். இப்ப 7 தர 9 8. 7ஐயும் 9 8ஐயும் பெருக்கும்போ பெருக்கின நீங்கண்டா 7 தர 9 8. முழு எண்ணை இந்த பின்னத்தினுடைய நிகர்மாறால பெருக்கும் பொழுது ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால பெருக்கினோம்டா என்ன செய்வோம், பகுதி எண்ணை அப்படியே வச்சிருப்போம். கீழே பகுதி எண் அப்படியே இருக்க, தொகுதி எண்ணை மட்டும் முழு எண்ணால பெருக்கி எழுதுவோம். 7ஐயும் 8ஐயும் பெருக்கின நீங்கண்டா 56. 56 கீழ் 9. 56 9ஆல வகுக்க வேணும். 56 கீழ் 9 என்கிறது ஒரு முறைமையில்லா பின்னம். 9ஆல வகுபட்டா நாங்கள் வகுத்து எழுத முடியும். இல்லாட்டி இந்த முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமா மாற்றி எழுதுவோம்.
இப்ப 56ல 9 முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி விடை எழுதுவோம். 56ல 9 எத்தனை முறை இருக்கும்? 9 45, 6 9 54. 6 முறை 6 9 54. ஆகவே 6 முழுவன் 56 9ஆல வகுக்கும் பொழுது மீதியா 2 கிடைக்குது. 2 மேல கீழே 9. 56 கீழ் 9க்குரிய கலப்பு பின்னம் 6உடன் 9இல் 2 பெருக்கி பாருங்க. இந்த பின்னம் வரும். 9 தர 6 54. 54ஓட 2 பெருக்கின நீங்க 2 கூட்டின நீங்கன்னா 56 கீழே 9. இப்ப 7 என்கிற முழு எண்ணை கலப்பு பின்னத்தால வகுக்கும் பொழுது உங்களுக்கு 6உடன் 9இல் 2 என்கிற கலப்பு பின்னமானது விடையாக கிடைக்குது. என்ன செய்திருக்கிறோம்? எப்பவுமே வகுத்தல் செய்யும் பொழுது ஒரு பின்னம் முழு எண் கலப்பு பின்னங்கள், பின்னம் அல்லது முழு எண் அல்லது கலப்பு எண்கள் இவற்றை கொண்ட இவை 3ஆக இருக்கக்கூடிய பின்னங்களை நாங்கள் வகுக்கும் பொழுது முதலாவதாக இருக்கிறத அப்படியே எழுதி 2ஆவதாக இருக்கிற பின்னத்தினுடைய நிகர்மாறால பெருக்க வேணும். அதே நேரம் கலப்பு பின்னமாக வந்திருந்தால் அதனை முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு நாங்கள் செய்ய வேணும் என்பதை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால் வகுத்தல். இரண்டாவதாக 18 வகுத்தல் 1உடன் 25இல் 2. ஒரு முழு எண் ஒரு கலப்பு பின்னம் ஒரு முழு எண்ணை ஒரு கலப்பு பின்னத்தால வகுக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? கலப்பு பின்னம் வந்தாலே உடனடியாக அதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 18 வகுத்தல் இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றினோம்டா 25 ஒன்றால பெருக்கி 2 கூட்டுவோம். 25 தர 1 25, அதோட 2 கூட்டும் போது 27. மேலே 27 கீழே 25. இப்போ ஒரு முழு எண்ணை ஒரு பின்னம் வகுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு முழு எண்ணை ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கும் பொழுது என்ன செய்வோம்? முதலாவது இருக்கிறத அப்படியே எழுதுவோம். இரண்டாவது இருக்கிற பின்னத்தினுடைய நிகர்மாறால பெருக்குவோம். இரண்டாவதாக இருக்கிற பின்னத்தின் நிகர்மாறு 25இன் கீழ் 27 பெருக்குவோம். 18 தர 25 கீழே 27 பெருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? 18ஐயும் 25ஐயும் பெருக்குவோம். பகுதி எண்ணை அப்படியே வச்சிருப்போம். ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால பெருக்கும் பொழுது பின்னத்தினுடைய பகுதி எண் அப்படியே இருக்கும். தொகுதி எண்ணையும் அந்த பின்னத்தினுடைய தொகுதி எண்ணை மட்டும் முழு எண்ணால பெருக்குவோம். அப்போ 18ஓட 25 பெருக்க வேணும். கீழே 27 வர வேணும். இப்போ இப்படியே நீங்கள் 18ஐயும் 25ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய எண் கிடைக்கும். 18ஐயும் 25ஐயும் பெருக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய எண்ணா அந்த சிறிய எண்களாக இருக்கும் போது சுருக்கிறது, சுருக்கின பிறகு பெருக்கிறது இலகுவானது. 18ஐயும் 25ஐயும் பெருக்கின நீங்கண்டா கொஞ்சம் பெருசா வரும். பெரிய எண்ணா வரும்போது கீழே 27 இருக்கும். அதையும் மேலே இருக்கிறதையும் உங்களுக்கு சுருக்கிறது கஷ்டம். வகுத்து எளிய பின்னமாக்குறது கஷ்டம். ஆகவே நீங்கள் 18ஐயும் 25ஐயும் பெருக்காமல் இப்படியே வச்சு கொண்டு நாங்கள் வகுப்போம். எங்களுக்கு தெரியும் ஒரு பின்னத்தினுடைய பெருக்கல் இருக்கும் போது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் வகுக்க முடியும். ஒரே எண்ணால ஒரு 2 பின்னங்கள் பெருக்கப்படும் போது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் வெட்ட முடியும். அதே மாதிரி நாங்கள் இங்க வெட்ட போறோம். அல்லது நீங்கள் இப்படியும் செய்யலாம். கீழே ஒண்டி இருக்கிறத நினைச்சு கொண்டு 18ஐயும் 25ஐயும் பெருக்குவீங்க. 1ஐயும் 27ஐயும் பெருக்குவீங்க. கீழே 27 மட்டும் இருக்கும். மேலே 18ம் 25ம் பெருக்கமாக இருக்க போது இப்படியே வச்சுட்டு நாங்கள் சுருக்கின பிறகு பெருக்குவோம். இங்க 18 இருக்குது, இங்க 27 இருக்கு. 18ஐயும் 27ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருக்குதா என்று பார்ப்போம். 18ஐயும் 27ஐயும் வகுக்கிற மாதிரியான பொதுவான எண்கள் இருக்குது. 3 இருக்குது,
9 இருக்குது. ஆகவே மிகப்பெரிய வகுக்கிரகங்கள்ல பெரிய எண்ணால வகுத்துட்டோம்னா இன்னும் இலகுவானது. நாங்கள் 18ஐயும் 27ஐயும் 9ஆல வகுப்போம். 9ஆல வெட்ட போறோம். 18ல் 9 எத்தனை முறை? 2 முறை. 27ல் 9 எத்தனை முறை? 3 முறை. 18ஐயும் 27ஐயும் 9ஆல வகுக்கிறோம். 18ல் 9 2 தடவைகள் வெட்டிட்டு 2 போட்டிருக்கிறோம். 27ல் 9 3 தடவைகள் வெட்டிட்டு 3 போட்டிருக்கிறோம். இனி சுருக்கிறது இலகுவாக இருக்கும். மேல என்ன இருக்கு? இங்க 2, இங்க 25. 2ஐயும் 25ஐயும் பெருக்கினீங்கண்டா 50. கீழே 3. 50ன் கீழ் 3. இது ஒரு முறைமையில்லா பின்னம். இதை கலப்பு பின்னமா எழுதுவோம். 50ல் 3 எத்தனை முறை இருக்குன்னு பார்த்தனீங்கன்னா 16 3 48. 16 தடவைகள் இருக்குது. 50ல் 3 16 தடவைகளாக 48. மீதி 2 மேல கீழே 3. அப்போ 16 3 48. 48ஓட 2 கூட்டினீங்கன்னா மேல 50 கீழே 3. ஒரு முழு எண்ணை கலப்பு பின்னத்தால வகுக்கும் பொழுது இப்படி வாரதையும் நாங்கள் அவதானிக்க வேணும். இப்போ நீங்க 18ஐயும் 25ஐயும் பெருக்கி இங்க எழுதிட்டீங்கன்னா கீழே 27 இருக்கும். இப்போ ஒரு 3 இலக்க எண் வரப்போது இதையும் சுருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்கள் இதை வச்சுட்டு வகுத்து சுருக்கின பிறகு பெருக்கிறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஒரு முழு எண்ணை கலப்பு பின்னத்தால வகுக்கிறத பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இனி ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு முழு எண்ணால வகுப்போம். ஒரு கலப்பு பின்னத்தை முழு எண்ணால வகுப்போம். கலப்பு பின்னத்தை முழு எண்ணால வகுக்கிறத நாங்கள் படிச்சிட்டோம். இனி ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு பின்னத்தால வகுப்போம். கலப்பு பின்னம் ஒன்றினை பின்னம் ஒன்றால் வகுத்தல். கலப்பு பின்னம் ஒன்றினை பின்னம் ஒன்றினால் வகுத்தல். ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறோம். அதே போலத்தான் 2உடன் 5ல் 3. இது ஒரு கலப்பு பின்னம். ஒரு பின்னத்தால வகுக்கிறோம். 2ல் 1. ஒரு கலப்பு பின்னம் ஒரு பின்னம். ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு பின்னத்தால வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே இவ்வாறு சுருக்கும் பொழுது கலப்பு பின்னம் வந்தால் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது அந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுறது. மாற்றினால்தான் எங்களால் கேள்வியை செய்ய முடியும். இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 5ஓட 2 பெருக்கி 3 கூட்டுவோம். 2 10. 10ஓட 3 கூட்டினீங்கன்னா 13. மேல 13 கீழே 5 வகுத்தல் 2ல் 1. இந்த முறைமையில்லா பின்னமா மாத்திட்டீங்க. இந்த பின்னம் அப்படியே வருது. இனி ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் பொழுது என்ன செய்வோம்? நாங்கள் முதலாவது இருக்கிறத அப்படியே எழுதுவோம். 2வது இருக்கிற பின்னத்தினுடைய நிகர்மாறால பெருக்குவோம். அப்ப 2ல் 1 நிகர்மாறு 2ல் 1. அப்ப 2 கீழே 1 வரும். 2 கீழே 1 2ல் 1 நிகர்மாறு 2க்கு கீழே 1 நிகர்மாறால பெருக்க வேணும். பெருக்குவோம். பெருக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். 5ஐயும் 13ஐயும் சுருக்க இயலாது. 5ஐயும் 2ஐயும் சுருக்க இயலாது. சுருக்க முடியாட்டி நாங்கள் பெருக்கித்தான் போட வேணும். ஒரு பின்னம் இன்னொரு பின்னத்தால பெருக்கப்படுகிறது. தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில எழுதுவோம். பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில எழுதுவோம். 13 2 26. 5 5. 26 5ஆல வகுக்கிற மாதிரியான ஒரு
முறைமையில்லா பின்னம் விடையாக கிடைச்சிருக்கு. 26 கீழே 5 இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே இதனை நாங்கள் கலப்பு பின்னமாக எழுத வேணும். அப்ப 26ல 5 எத்தனை தடவைகள் இருக்கும்? 5 தடவைகள். 5 25. 26 5ஆல வகுக்கும் பொழுது 5 25 மீதி 1 1 மேலையும் கீழே 5 வரும். 5 25 25 ஒன்றை கூட்டினீங்கன்னா 26 26 மேல கீழே 5 இதற்குரிய கலப்பு பின்னம் 5 5 1 ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அப்ப கலப்பு பின்னம் ஒன்றை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறதும் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இனி ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால வகுக்கிறது. ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தை வேறொரு கலப்பு பின்னத்தால் வகுத்தல். வேறொரு கலப்பு பின்னத்தால் வகுத்தல். ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால வகுக்க போறோம். முதலாவது கேள்வி 6 5 3 வகுத்தல் 4 7 5 ஒரு கலப்பு பின்னம் இன்னும் ஒரு கலப்பு பின்னம். இங்க நாங்கள் இந்த பின்னங்கள் பகுதி 2ல நாங்கள் படிக்கிற எல்லாமே வகுத்தல் தான். இறுதியாக எல்லா வகுத்தலும் பார்த்து கொண்டு வாரம் இறுதியாக ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால எவ்வாறு வகுக்கிறது என்று பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதாகத்தான் இருக்கும். இது ஒரு கலப்பு பின்னம், இது ஒரு கலப்பு பின்னம். ஆகவே நாங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேணும்? கலப்பு பின்னம் இருந்தாலே முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது. 2 கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 5ஓட 6 பெருக்கி 3 கூட்டுவோம். 5 6 30 30ஓட 3 கூட்டினீங்கன்னா 33 மேல 33 கீழே 5. இரண்டாவதாக இருக்கிற கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக எழுதுவோம். 7 4 28 28ஓட 5 கூட்டினீங்கன்னா 33 வகுத்தல் மேல 33 கீழே 7. 2 கலப்பு பின்னங்களையும் நாங்கள் முறைமையில்லா பின்னமாக எழுதிட்டோம். இனி இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இது ஒரு முறைமையில்லா பின்னம், இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் பொழுது வகுக்க வேண்டி இருந்ததண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவோம். முதலாவது பின்னம் 33 கீழே 5. முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதிட்டு இரண்டாவதாக இருக்கிற பின்னத்தின் நிகர்மாறால பெருக்க வேணும். இரண்டாவதாக இருக்கிற பின்னம் என்ன? 33 கீழே 7. இப்ப மாறி போடுங்கோ. 7 கீழ் 33. முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதிட்டோம். இரண்டாவது பின்னத்தின் நிகர்மாற எழுதியிருக்கிறோம். நிகர்மாறால நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். பெருக்கும் பொழுது இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால பெருக்கும் பொழுது பகுதி எண்ணையும் பெருக்கி கீழே எழுத வேணும். தொகுதி எண்ணையும் பெருக்கி மேலே எழுத வேணும். இது ஒரு முறை. இரண்டாவதாக இன்னும் இலகுவாக நாங்கள் வெட்டுவோம். வகுக்கக்கூடிய ஒரே எண்களால பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் வகுத்த பிறகு பெருக்குவோம்.
அப்ப 33ஐயும் 5ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. ஆனால் 33ஐயும் 33ஐயும் நாங்கள் வகுக்கலாம். 33ஆல வகுக்கலாம். மாறி வகுப்போம். மேலையும் கீழையும் இப்படி வகுக்கலாம். இங்க மேலையும் ஒரு பின்னத்தின் தொகுதியையும் இன்னொரு பின்னத்தின் பகுதியையும் வகுக்க முடியும். ஒரு பின்னத்தின் தொகுதியையும் இன்னொரு பின்னத்தின் பகுதியை இந்த பின்னத்தையும் நாங்கள் ஒரே எண்ணால வகுக்க முடியும். அப்ப பாருங்க, 7ஐயும் 5ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. ஆனால் 33ஐயும் 33ஐயும் நாங்கள் வகுக்கலாம். 33ஆல வகுக்கலாம். 33 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 33 33ஆல மீதியின்றி வகுப்படும். ஆகவே 33ஐயும் 33ஆலையும் வகுக்கிறோம். 33ல 33 ஒரு தடவை, 33ல 33 ஒரு தடவை. இங்க ஒன்று இங்கே ஒன்றாயிட்டு இனி பெருக்குவோம். இங்க ஒன்று இருக்கு, இங்க 7 1 தர 7 7 5 தர 1 5. மேல 7 கீழே 5. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஆகவே கலப்பு பின்னமாக எழுத வேணும். 7ல் 5 எத்தனை தடவைகள் இருக்கும்? ஒரு தடவை. 7ல் 5 ஒரு தடவை. 7 5ஆல வகுக்கும் பொழுது ஒரு 5 இருக்கு, மீதி 2 இருக்குது. 2 மேலையும் 5 கீழையும் போடுவோம். இந்த கலப்பு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால வகுக்கும் பொழுது 1உடன் 5ல் 2 என்கிற கலப்பு பின்னமானது விடையாக கிடைக்குது. நாங்கள் ஒரே எல்லாத்துலேயும் ஒரே முறைதான், ஒரே மெத்தட்ல தான் செய்கிறோம். ஆனால் முழுவன் வருது, பின்னம் வருது, கலப்பு பின்னம் வருது. என்ன வந்தாலும் முதலாவது இருக்கிறது அப்படியே இருக்கும். முதலாவதாக முழுவன் வந்தா முழுவன் அப்படியே இருக்கும். முதலாவதாக ஒரு பின்னம் வந்தா பின்னம் அப்படியே இருக்கும். இரண்டாவதாக வார பின்னத்தை மட்டும்தான் நிகர்மாற, அதனுடைய நிகர்மாற கண்டு நாங்கள் பெருக்கிறோம். இரண்டாவது முழுவன் வந்தாலும் சரி, கலப்பு பின்னம் வந்தாலும் சரி, ஒரு பின்னம் வந்தாலும் சரி, முதலாவது பின்னம் அப்படியே இருக்க இரண்டாவது வரக்கூடிய பின்னத்தினுடைய நிகர்மாறால பெருக்கி நாங்கள் செய்கிறோம். ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால வகுக்கிறது பற்றி பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் செய்வோம். இரண்டாவதாக 11ல் 11உடன் 2ல் 1 வகுத்தல் 2உடன் 4ல் 3. ஒரு கலப்பு பின்னம் இன்னொரு கலப்பு பின்னம். முதலாவதாக 2ஐயும் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 11 22 22 ஒன்றும் 23. மேலே 23 கீழே 2. அடுத்த கலப்பு பின்னத்தையும் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 4 8 8 3 11. 4 8 8 3 11. மேலே 11 கீழே 4. எட்டு 11 கீழே 4. அப்போ ஒரு பின்னம் இன்னொரு பின்னத்தால வகுபடுது. ஆகவே முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவோம். இரண்டாவது பின்னத்தினுடைய நிகர்மாற எழுதுவோம். நிகர்மாற எழுதி பெருக்குவோம். மேலே 4 கீழே 11. முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதியிருக்கிறோம். இரண்டாவது பின்னத்தின் நிகர்மாற எழுதி பெருக்கிறோம். 23ஐயும் 11ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. 23ஐயும் 2ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. 4ஐயும் 11ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. ஆனால் 2ஐயும் 4ஐயும் நாங்கள் ஒரே எண்ணால வெட்டலாம். 2 என்கிற ஒரே எண்ணால வெட்டலாம். 2ல் 2 ஒரு தடவை, 4ல் 2 2 தடவை. மேலே 23 தர 2 கீழே 1 தர 11. 23ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 46. 1 தர 11 கீழே 11. 23 தர 2 46. 1 தர 11 கீழே 11. 46 கீழ் 11. இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே கலப்பு பின்னமாக எழுதுவோம்.
46ல் 11 எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். 46ல் 11 4 தடவைகள் இருக்குது. 4 11 44, மீதி 2 மேல கீழே 11. 11 44, 2 கூட்டின நீங்க 46 மேல கீழே 11. அப்போ ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு கலப்பு பின்னத்தால வகுத்து நாங்கள் விடை எழுதி இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு இதோட இந்த பின்னங்கள் பகுதி 2 இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. இந்த பாடத்துல நாங்கள் படித்த விஷயங்களோடுக்கா நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த பாடல்கள் தொடரலாம். பின்னங்கள் பகுதி 1 நாங்கள் பின்னங்களினுடைய பெருக்கல் மட்டும் படித்த நாங்கள். பின்னங்கள் பகுதி 2 நாங்கள் முழுக்க முழுக்க படித்தது பின்னங்களின் வகுத்தல். பின்னங்களின் வகுத்தல்ல முதலாவதாக எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது நிகர்மாற்று. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் வகுக்கும் பொழுது அந்த நிகர்மாற்ற காணுறோம் என்பதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். பின்னங்களின் வகுத்தல் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வாரது நிகர்மாற்று. என்ன மாதிரி வகுத்தல் பார்த்து நாங்கள் முதலாவது ஒரு முழு எண் இருக்கும், அடுத்தது ஒரு பின்னம் இருக்கும், முழு எண் பின்னம், அடுத்தது ஒரு பின்னம் ஒரு முழு எண், ஒரு முழு எண் ஒரு பின்னம். ஒரு முழு எண்ணை பின்னத்தால வகுக்கிறோம், ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணாக வகுக்கிறோம். அடுத்ததா ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறோம், ஒரு பின்னம் இன்னொரு பின்னத்தால வகுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால வகுக்கிறோம், ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால வகுக்கிறோம். அடுத்ததாக ஒரு கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கிறோம். இறுதியாக ஒரு கலப்பு எண்ணை இன்னொரு கலப்பு எண்ணால வகுக்கிறோம். பின்னங்களின் வகுத்தல்ல நாங்கள் இந்த 6 சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு முழு எண் ஒரு பின்னத்தால வகுக்கப்படுகிறது, ஒரு பின்னம் ஒரு முழு எண்ணால வகுக்கப்படுகிறது, ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுத்த நாங்கள் ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால வகுக்கிறது, ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறது, ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால வகுக்கிறது, ஒரு கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கிறது, இறுதியாக ஒரு கலப்பு எண் இன்னொரு கலப்பு எண்ணால வகுப்படுது. இந்த 6 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் முக்கியமாக பயன்படுத்துறது இந்த நிகர்மாற்று. என்ன செய்த நாங்கள் எப்பவும் இந்த 6 சந்தர்ப்பங்களையும் நீங்கள் வகுக்கும் பொழுது முதலாவது இருக்கிறது, முதலாவது வாரது பின்னமாக இருந்தாலும் சரி, கலப்பு எண்ணாக இருந்தாலும் சரி, முழு எண்ணாக இருந்தாலும் சரி, முதலாவதாக இருக்கிறது அப்படியே இருக்க, இரண்டாவதாக வார பின்னமாக இருந்தால் இரண்டாவதாக வாரதினுடைய நிகர்மாற்றால நாங்கள் பெருக்கிறோம். எல்லாத்துக்கும் அப்படித்தான் செய்த நாங்கள். முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, இரண்டாவது இது ஒரு கலப்பு பின்னம், ஆகவே முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு இதனுடைய இந்த முறைமை இந்த கலப்பு பின்னத்திற்குரிய முறைமையில்லா பின்னத்தின் நிகர்மாற்றினால் பெருக்குவோம். முதலாவது அப்படியே இருக்கும், இரண்டாவதாக வாரதினுடைய நிகர்மாற்றால பெருக்கிறது தான் இந்த வகுத்தல்ல வருது. ஆகவே நிகர்மாற்று வகுத்தல் வந்தாலே எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் இந்த நிகர்மாற்ற பயன்படுத்துறோம். வகுத்தல் என்ற உடனே உங்களுக்கு நிகர்மாற்று என்பது ஞாபகத்துல வர வேணும். இந்த 6 சந்தர்ப்பங்கள்லையும் பின்னங்கள்ட வகுத்தலை நாங்கள் பார்த்த நாங்கள். இதோட இந்த பாடலானது நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த 15வது பாடலாக பார்க்கலாம்.
பின்னங்கள் படிச்சு முடிச்ச நாங்கள் 15வது பாடலகான தசமங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். இப்ப தசமங்கள் அண்டா ஏற்கனவே தரம் 6லையும் படிச்சிருக்கிறோம், தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். தரம் 6லையும் 7லையும் தரப்பட்ட ஒரு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுறது பற்றி படிச்சிருக்கோம். ஒரு பின்னம் இருந்தால் அந்த பின்னத்தை எங்களுக்கு தசம எண்ணாக மாற்ற தெரியும். பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுறத நாங்கள் தரம் 6லையும் தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். தரம் 8ல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். இந்த பின்னத்தை எவ்வாறு நாங்கள் தசம எண்ணாக எழுதுற நாங்கள் பின்னம் முதலாவதாக பகுதி எண் 10ஆக இருக்கிற பின்னம் 10ல் 2 இருந்தா அதனை எவ்வாறு தசம எண்ணாக எழுதுவோம்? 0.2 2 தசம எண்ணாக எழுதுவோம். அதெல்லாம் தரம் 6ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தை தசம எண்ணாக எழுதியிருக்கிறோம். 10ல் 2 அதை தசம எண்ணாக 0.2 எழுதுவோம். அதே போல 5ல் 1 இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தை என்னென்று நாங்கள் தசம எண்ணாக எழுதுவோம்? எங்களுக்கு எப்பவுமே ஒரு பின்னத்தை தசம எண்ணாக எழுதும் பொழுது அந்த பகுதி எண்கள், பகுதியில இருக்கக்கூடிய எண்கள் 10ஆக 100ஆக 1000ஆக அப்படி 10 100 1000 என்றவாறு 10னுடைய வலுக்களாக இருந்தால் இலகுவாக தசம எண்ணாக மாற்றலாம். அப்படி 10னுடைய வலுக்களாக பகுதியில இருக்கக்கூடிய எண் இல்லாத போது இந்த பின்னத்தை நாங்கள் சமவெளி பின்னம் காண்பதன் மூலம் பகுதி எண்ணில 10 10 அல்லது 100 அல்லது 1000 வார மாதிரி மாற்றின பிறகு தசம எண்ணாக எழுதுவோம். அப்ப 5ல் 1 இருக்குது, 5ல் 1 நேரடியாக தசம எண்ணாக நாங்கள் எழுத மாட்டோம். என்ன செய்வோம்? பகுதி எண் 10 அல்லது 100 அல்லது 1000 வார மாதிரி சமவெளி பின்னம் காணுவோம். 5ல் 1ஐ 2ஆல பெருக்கி ஒரு சமவெளி பின்னம் காணுவோம். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காணும் போது 1 தர 1 2, 5 தர 2 10, என்னட்டு வந்துட்டு 10ல் 2. கீழே பகுதி எண்ணில 10 100 1000 இப்படி 10னுடைய வலுக்களாக இருந்தால் அவற்றை தசம எண்ணாக மாற்றுவது இலகு. 10ல் 2 தசம எண்ணாக என்னென்று எழுதுவோம்? 0.2 எழுதுவோம். பகுதி எண் 10னுடைய வலுக்களாக இல்லாட்டி சமவெளி பின்னம் காண்பதன் மூலம் பகுதி எண் 10ன் வலு வார மாதிரி மாற்றின பிறகு தசம எண்ணாக மாற்றுவோம். பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுவது. அதே போல 100 வார பின்னத்தை என்னென்று தசம எண்ணாக எழுதுவோம்? 100ல் 1 இருந்தால் 0.01 எழுதுவோம். 100ல் 15 இருந்தால் என்ன எழுதுவோம்? 0.15. 15 மேல கீழே இலகுவான முறையில பார்க்க வேணுமெண்டா 2 0 இருக்குது. ஆகவே எண்ணின் மேல இருக்கிற எண் 15. 15ன் இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி நாங்கள் தசம புள்ளியிட வேணும். 1 2 இலக்கங்கள் நகர்ந்து தசம புள்ளியிடுவோம். 0.15 இவ்வாறு எழுதுவோம். அதே போல பகுதி எண் 1000 வார மாதிரியான பின்னங்களை என்னென்று தசம எண்ணாக எழுதுவோம்? 10ல் 1 0.1, 10ல் 1 0.1, 100ல் 1 0.01, 1000ல் 1 0.001, 10ல் 1 1 இறுதியிலிருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளியிடப்பட்டிருக்கும். 100ல் 1 மேல 1 இறுதியிலிருந்து 2 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடப்பட்டிருக்கும். 1000 1 இறுதியிலிருந்து 3 இலக்கங்கள் 3 0 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளி இடுவோம். இது நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதிலேயே
ஒரு கலப்பு பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுகிறது என்பதை பார்த்துட்டு அஹ், என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கலப்பு பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக எழுதுகிறது? 7 4 3 இது ஒரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக பின்னத்தை தசம எண்ணாக மாற்ற எங்களுக்கு தெரியும். இப்ப இது இன்னொரு பின்னம், கலப்பு பின்னம். இந்த பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக எழுதுவோம்? எப்பவுமே கலப்பு பின்னம் இருக்கும்போது உடனடியாக அதை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். மாற்றினோம்டா இல்ல முறைமையில்லா பின்னமாக மாற்றுறதை விட இலகுவான வழி இன்னொன்று இருக்குது. கலப்பு பின்னம் வரும்போது இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு எண்ணையும் இந்த பின்னத்தையும் நாங்கள் முதலாவது பிரித்து எழுதுவோம். 7 சக 4 3. 7 உடன் 4 நாங்கள் இவ்வாறு எழுத முடியும். 7 உடன் 4 3. ஆகவே 7 கூட்டல் 4 3 என்று எழுத முடியும். 7 4 3 சேர்க்க வேணும். சேர்க்கிறது என்பது கூட்டுவதற்கு சமனானது. ஆகவே 7 சக 4 3 இந்த பின்னத்தை இவ்வாறு எழுதலாம். இனி 7 என்பது முழுவன். இந்த பின்னத்தை மட்டும் நாங்கள் தசம எண்ணாக எழுத வேணும். 4 3. இப்ப இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 10ஆக 100ஆக 1000ஆக இல்லை. ஆனால் நாங்கள் இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை 10ஆக 100ஆக 1000ஆக வார மாதிரி சமவெளி பின்னம் காணுவோம். 4 3 இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 25ஆல பெருக்குவதன் மூலம் 4 25 100 கீழே 100 வந்துடும். 4ஓட இந்த முழு எண்ணெய் பெருக்கும் போது 10 கிடைக்காது. 10னுடைய வலுக்களண்டா 10 100 1000ஆக எழுத வேணும். 4ஓட முழு ஏதாவது ஒரு முழு எண்ணெய் பெருக்கும் பொழுது 10 கிடைக்காது. அடுத்ததாக நாங்கள் 100 வார மாதிரி பார்க்க வேணும். 4ஓட 25 பெருக்கும் பொழுது 100 கிடைக்கும். ஆகவே நாங்கள் 25ஆல பெருக்கி இந்த எண்ணெய் பகுதி எண் 100 வார மாதிரியான ஒரு சமவெளி பின்னமாக மாற்றுறோம். 7 சக இந்த பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காணுறோம். 25ஆல பெருக்கி 4 தர 25 100 கீழே 100 3 தர 25 75 கீழே 100 மேலே 75 7 சக 100 அப்படி பின்னமாக எழுதலாம். சாரி பின்னத்தை அப்படி தசம எண்ணாக எழுதலாம். 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே 0.75 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப மேல இருக்கிற எண்ணின் இறுதி இலக்கத்தில இருந்து 2 இலக்கங்கள் நகர்ந்து தசம புள்ளியிட வேணும். 7ஓட 0.75 பெருக்கிறது. எவ்வாறு பெருக்கிறது? 7 தசம புள்ளி 7க்கு பின்னுக்கு இருக்கும். 7 தசம் 0 தான் 7. 7 தசம எண்ணாக எழுத வேண்டுமெண்டா என்ன எழுதுறது? இது ஒரு முழு எண். தசம புள்ளி அந்த எண்ணின் இறுதியில இருக்க வேணும். 7 தசம் 0 என்று எழுதலாம். 7 தசம் 0த்தை 0.75ஆல கூட்டுவோம். இங்கேயும் மேலே இலக்கம் இல்லை. ஆகவே 0 போடலாம். 7 தசம் 0 0 என்றாலும் 7 தான். 7 என்கிற முழு எண்ணை தசம எண்ணாக எழுத வேண்டும் என்றால் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பின்னுக்கு தசத்துக்கு அங்கால எத்தனை பூஜ்ஜியங்கள் வந்தாலும் அதற்கு பெரும்பாலும் இல்லை. தசத்துக்கு அங்கால பூஜ்ஜியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இனி கூட்டுவோம். ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால கூட்டும் பொழுது தசம புள்ளி ஒரே நேர்கோட்டில் இருக்க வேணும். மாறி கூட்டுறது இல்லை. கூட்டும் பொழுது 0 5 5 0 7 7 7ஓட 0த்தை கூட்டினீங்கன்னா 7. ஆகவே 7 தசம் 75 என்பது இந்த கலப்பு பின்னத்தை ஒரு தசம எண்ணாக 7.75 என்று நாங்கள் எழுத முடியும்.
அடுத்ததாக இன்னும் ஒரு கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக எழுதுவோம். இன்னும் ஒரு கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக எழுதலாம். இரண்டாவது 14 100 29. பாருங்கோ, 14 100 29. இது ஒரு கலப்பு பின்னம். ஒரு முழுவன் வந்திருக்குது, ஒரு பின்னம் வந்திருக்கு, ஒரு முறைமை பின்னம் வருது, ஒரு கலப்பு பின்னம். இந்த பின்னத்தை நாங்கள் தசம எண்ணாக எழுதுவோம். இப்போ என்னென்று தசம எண்ணாக எழுதுறது? கலப்பு பின்னம் வரும்பொழுது முதலாவதாக பிரித்து எழுதுவோம். முழு எண்ணையும் பின்னத்தையும் பிரித்து எழுதுவோம். 14 சக 100 29. இந்த ரெண்டையும் நாங்கள் பிரிக்கிறோம். முழு எண்ணோட சேர்ந்து வருது இந்த பின்னம். ஆகவே முழு எண்ணையும் பின்னத்தையும் கூட்டும் பொழுதுதான் இந்த பின்னம் கிடைக்கும். முழு எண்ணையும் அந்த பின்னத்தையும் இவ்வாறு நாங்கள் தனித்தனியாக எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு எழுதுறோம். 14 சக 100 29. 14 100 29 சேர்க்கிறோம், கூட்டுறோம், அப்படி விரிச்சு எழுதி இருக்கிறோம். இனி 14 சக 100 29. இத என்னென்று தசம எண்ணாக எழுதுவோம். 100 29. 100 100 கீழே மேலே 29. அப்ப என்னென்ன தசம எண்ணாக எழுதுவோம். 29 கீழே 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. இந்த எண்ணின் இறுதியில இருந்து இந்த எண்ணின் இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் நகர்ந்து நாங்கள் தசம புள்ளி இட வேணும். 9 2 இதில் தசம புள்ளி இடுவோம். 0.29. 100 29 தசம எண்ணாக 0.29 எழுதுவோம். இனி இது ரெண்டையும் கூட்டுவோம். 14 0.29. 14 தசம் அந்த எண்ணின் இறுதியில இருக்கும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொண்டு கூட்ட வேணும். தசம புள்ளி 2 தசம எண்களை கூட்டும்போது அந்த தசம புள்ளியானது ஒரே நேர்கோட்டில் இருக்க வேணும். இருக்கிற மாதிரி இலக்கங்களை எழுதி கொண்டு நாங்கள் கூட்டுவோம். 9 0 9, 2 0 2. 14ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினீங்கன்னா 14. 14 தசம் 2 9. 14 தசம் 29 என்று வாசிக்க கூடாது. 14 தசம் 2 9. தசம புள்ளிக்கு அங்கால போக போக தசம புள்ளிக்கு வலப்பக்கமாக போக போக அந்த எண்களினுடைய பெருமானம் குறைந்து கொண்டு போகும். ஆகவே நாங்கள் 14 தசம் 2 9 என்றுதான் வாசிப்போம். ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பின்னங்கள் படித்து முடிச்சு நாங்கள் அதுக்கு அடுத்த பாடலான தசமங்கள் இல்ல இந்த ஒரு தசம எண்ணை கலப்பு பின்னம் வார மாதிரியான இந்த பின்னங்களை தசம எண்ணாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள். இது தசம எண்கள் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சால்தான் இந்த பாடத்தை நாங்கள் படிக்க முடியும். அப்ப முதற்கட்டமாக கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுவது பற்றி படிச்சிருக்கிறோம். இனி அடுத்த வகுப்பில இந்த தசம எண்கள பெருக்கல் நாங்கள் படிக்கலாம். இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.